வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திரு இருதய பெருவிழா வாழ்த்துக்கள். இன்றைய 27ஆம் நாள் இயேசுவின் திரு இருதய வணக்கத்தில் உங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் பரித்தியாகத்திற்கு மாதிரிகை. நம் வாழ்வில் சில தருணங்கள் மௌனமாகவும் மிக பிரத்யேகமாகவும் நம்மை இறைவனிடம் அழைக்கின்றன. இன்று அந்த வகையான ஒரு நாள், ஒரு புனித அழைப்பு, இயேசுவின் திரு இருதயத்தின் ஆழத்தை தொடும் ஒரு நாள், இயேசுவின் திரு இருதய பெருவிழா. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய தேவைக்கான ஜெபம் இருக்கின்றதா? அதை சொல்வதற்கே இடமில்லாமல் ஏங்குகின்றீர்களா? இன்றைய வணக்க நேரம் அந்த ஏக்கத்திற்கான ஆறுதல் நேரமாக அமையட்டும். ஏனெனில் இயேசுவின் திரு இருதயம் சொல்வதில்லை, அது கேட்கின்றது. குற்றம் சாட்டுவதில்லை, புரிந்து கொள்கின்றது. விலக்குவதில்லை, நம்மை அணைத்துக் கொள்கின்றது. இன்று இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி இந்த ஜெபத்தை கூறுங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையில் உள்ள ஆழ்ந்த புண்களை தீர்க்க உமது திரு இருதயத்தின் நிசப்த அன்பு எனக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை பக்தியோடு கூறுங்கள். நம் வாழ்க்கை ஒரு கடினமான பயணம். சில சமயங்களில் நாம் ஒளிவட்டத்தை தொலைத்து வழி தவறுகின்றோம். ஆனால் நம் வழியில் ஒரு ஒளி இருக்கின்றது. அதுதான் இயேசுவின் திரு இருதயம். அந்த ஒளியை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒரு நாள் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். அதற்காகவே இந்நாளை நாம் தொடங்குகின்றோம். ஒரு ஜெபத்தின் அமைதியில், நம்பிக்கையின் ஒளியில், ஒரு பரிசுத்தத்திற்கான அழைப்பில். இன்று உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் எண்ணங்களுக்குள், உங்கள் இருதயத்தின் உள்புறத்திற்குள் இயேசுவின் திரு இருதய ஒளி நுழையட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கிருபைகள் இன்று உங்களை தொடட்டும். இயேசுவின் திரு இருதயம் நம் இருதயத்தின் மூச்சாயிருக்கட்டும் என்று சொல்லும் இந்நாளில் நாம் ஒவ்வொருவரும் அவரது பரம அன்பையும் பரித்தியாக அன்பையும் தாங்கும் பாத்திரமாக மாறுவோமாக. இயேசுவின் திரு இருதயம் பரித்தியாகத்திற்கு மாதிரிகை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயம் என்பது ஒரு தியாகத்தின் புனிதக்கரை. பரித்தியாகம் என்றால் தன்னை முழுவதும் ஒரு நோக்கத்திற்கு அர்ப்பணித்தல், சுய இச்சைகள் இல்லாமல் மற்றவர்களின் நன்மைக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தல். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் தன்னுடைய உயிரை அன்பிற்காக கொடுக்க போவதில்லை. ஆனால் இயேசு நம்முடைய மீட்பிற்காக தன்னுடைய உயிரையே பரித்தியாகமாக அளித்தார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை கூறுகின்றது. இயேசுவின் திரு இருதயத்தின் முழு அர்த்தத்தையும் இந்த இறைவார்த்தை கூறுகின்றது. அவர் சொல்வது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டினார். நாம் அவரது நண்பர்கள் என அழைக்கப்படும் போது அது ஒரு விலை உயர்ந்த அழைப்பாக மாறுகின்றது. ஒருவர் நம்மை உண்மையாக நேசிக்கிறாரா என்பதை அவர் தன்னை எவ்வளவு முழுமையாக கொடுக்கிறார் என்பதில்தான் தெரிகின்றது. இயேசு நம்மை தூய்மையாக்கவும் மீட்கவும் தம் உயிரையே நமக்காக தியாகமாக அளித்தார். அவர் கொடுத்த அன்பு பரம அன்பு,
பரித்தியாகமான அன்பு. அதற்கான மைய காட்சி அவரது சிலுவையின் இறுதி தருணங்களில் நிகழ்ந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் இறை வார்த்தை கூறுகின்றது, படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளியேறின. இது ஒரு திரு இருதயத்தின் திறப்பு. அந்த திறந்த இருதயத்தில் இருந்து வெளியே வந்த இரத்தமும் தண்ணீரும் இன்று நம்மை புனிதமாக்கும் அருளின் ஓட்டமாக உள்ளது. அவர் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் நமக்காக கொடுக்க தயங்கவில்லை. அதுதான் உண்மையான தியாக அன்பு. அவரது திரு இருதயம் எவரும் உணராத அந்த உன்னதமான பரித்தியாகத்திற்கான மாதிரி. நாம் வாழும் இந்த உலகம் சுயநலம் கொண்ட ஆசைகளால் நிரம்பியுள்ளது. ஆனால் இயேசுவின் திரு இருதயம் தன்னை முழுமையாக கொடுக்கக்கூடிய நித்திய அன்பை நமக்கு காண்பிக்கின்றது. இன்றைய இந்த வணக்கத்தின் ஊடாக நாம் அனைவரும் இயேசுவை போலவே யாரையும் எதிர்பார்க்காமல் நேசிக்க, நம்மால் முடிந்த அளவுக்கு தியாகம் செய்ய, நம் அன்பை சொற்களில் அல்ல செயல்களில் காட்ட அவரின் திரு இருதயத்தில் இருந்து அருள் பெறுவோமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஈட்டியால் காயமடைந்த இருதயத்தின் ஊடாக எங்களுடைய உள்ளங்களையும் சுத்தமாக்கும் கிருபையை தாரும். எங்களை மாற்றும் அன்பின் நிழலில் வாழ அருள் புரிவாயாக. ஜெபம். அன்பும் தியாகமும் நிரம்பிய இயேசுவே, உமது திரு இருதயம் எவரும் நேசிக்காத பாவிகளுக்கு கூட தங்களை தியாகமாக அளித்த பரம அன்பின் சின்னம். உமது திரு இருதயத்தின் ஓர் துடிப்பு கூட அருளும் கருணையுமாகவே இருந்தது. அந்த திரு இருதயம் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்த அன்பின் பரிபூரணமான வடிவம். அந்த இதயத்தை இன்று நாங்கள் வணங்குகின்றோம். அந்த இதயத்தை மாதிரியாக கொண்ட வாழ்க்கையை தேடுகின்றோம். உயிரையே பலியாக்கும் அந்த தன்னலமற்ற நேசத்தின் அழகை காண நாங்கள் இன்று விளைகின்றோம். இயேசுவே, உமது திரு இருதயம் போல நாங்களும் மற்றவர்களுக்காக வாழ, எங்களை விட்டு கொடுத்து அன்பு செய்யும் மனப்பான்மையுடன் நடக்க அருள் தாரும். நாங்கள் தீங்கிற்கு பதிலாக நன்மை செய்ய கற்றுக்கொள்ள செய்யும். நாங்கள் சுயநலத்தை துறந்து சேவை செய்ய உந்தும். நாங்கள் வாயால் அல்ல, வாழ்வால் அன்பு செய்யும் புனித வாழ்விற்கு எங்களை அழைத்துக் கொள்ளும். அனைத்து சூழ்நிலைகளிலும் தியாகம் செய்ய எங்களை தயாராக வைக்கும் உமது ஆவியின் வலிமை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவே, நாங்கள் அன்பை எதிர்பார்க்கும் இடங்களில் அன்பு இல்லாமல் வாடும் போதும் நீர் எதிர்பார்க்காமல் நேசித்ததை நினைத்து உம்மை போல வாழ துணிவுடன் எழும்ப அனுக்கிரகம் தாரும். உமது திரு இருதயத்திலிருந்து பொங்கும் கருணையும் சகிப்பு தன்மையும் இன்றைய உலகத்தில் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த திரு இருதயம் போல துன்பத்தில் துணையாய், அருவருப்பில் அன்பாய், இழப்பில் ஆறுதலாய் நாங்கள் இருக்க விரும்புகின்றோம். உம்மை மாதிரியாக வைத்து தியாகத்தின் வழியிலே, புனித வாழ்வின் நிழலிலே நாங்கள் உறுதியாக பயணிக்க எங்களை அனுமதி தருளும். இயேசுவின் திரு இருதயமே, அன்பு மட்டுமல்ல, தியாகத்திலும் எங்களை மாற்றும் மாதிரியாக நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளிலும் உமது திரு இருதயத்தின் ஒளியால் எங்களை வாழ அனுமதி தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும்.
கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 27ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் பரி தியாகத்திற்கு மாதிரிகை. பரிதியாகம் என்கிற புண்ணியம் இயேசுவின் திரு இருதயத்துக்கு எவ்வளவு மனமொத்தது என்றால், அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஓர் தொடர்ந்த பரித்தியாக முயற்சியாயிருந்தது. நமது ஆசாபாசங்களுக்கு விரோதமாய் போராடவும், நமது உடலை ஒருக்கவும், நமது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதையும் நமது சுபாவத்துக்கு இல்லையென்று மறுதலிக்கவும், நமது ஆத்தும நன்மைக்காக அவர் அனுப்பும் சிலுவைகள், சோதனைகள், பலிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த புண்ணியம் நமக்கு பலன் அளிக்கிறது. பரித்தியாக முயற்சி புனிதர்களுக்கு மட்டும் உரியதென்றும்,
தாங்கள் புனிதர்கள் அல்லாததால் சுயபலி சுய ஜெபம் தங்களுக்கு அல்லவென்றும் சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் நமது சுபாவத்தால் ஏவப்பட்ட ஓர் தவறை நமது ஆத்துமத்துக்கு மிக அபாயகரமானது. புனிதர்கள் புனிதர்களாய் பிறக்கவில்லை. தங்கள் ஆசாபாசங்களோடு எதிர்த்து போராடாத பட்சத்தில் பலர் பெரும் பாவிகளாயிருந்திருப்பார்கள். யாதொருவன் நமது பின்னால் வர ஆசைப்பட்டால் அவன் தன்னைத்தானே மறுதலித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று நமது ஆண்டவர் சகல மனிதர்களுக்கும் சொல்லுகிறார். ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் சீடனாயிருக்க, விசேஷமாய் திரு இருதயத்திற்கு அன்பராயிருக்க பரிதியாகம் இன்றியமையாதது. நமது ஆசாபாசங்களோடு எதிர்த்து சண்டை செய்யாவிட்டால் அவைகள் நம்மை நித்திய கேட்டுக்குள்ளாக்கும். இது காரியத்தில் புனித சின்னப்பர் நீ சரீரத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் சாவாய் என்று சொல்லுகிறார். நமது உடல் ஆசிக்கிற இன்ப சுகங்களை அவைகளுக்கு கொடுக்கிறவர்களும், மோசமான வாசகங்கள், அபாயமான படங்கள், துஷ்ட சகவாசம் முதலியவைகளில் காலம் போக்குகிறவர்களும், ஒருத்தல், சுயபலி, சுயஜபம் முதலிய புண்ணிய முயற்சிகளை கடைபிடிக்காமல் விடுகிறவர்களும் நாளுக்கு நாள் ஞான பலவீனர்களாகி சாவான பாவத்தில் விழுந்து தங்கள் ஆத்துமத்தை இழந்து போவார்கள். நம்முடைய கெட்ட சுபாவத்துக்கு மிகவும் அருவருப்பான இந்த புண்ணியத்தை நாம் அனுசரிக்கும்படி செய்ய இயேசு ஓயாத பரித்தியாக முயற்சி நிறைந்த வாழ்வை நமது ஆத்தும நன்மையை முன்னிட்டு ஏற்றுக்கொண்டார். புனித சின்னப்பர் திவ்ய இரட்சகரை பற்றி இயேசு கிறிஸ்து நாதர் தமக்கு தாமே பிரியப்பட தேடினதில்லை என்று சொல்லுகிறார். அவர் தமது சொந்த பிரியத்தை கடைபிடித்திருந்தால் மோட்ச பாக்கியத்தில் சுகமே இருந்திருக்கலாம். அல்லது இவ்வுலகத்திற்கு அவர் வந்தபோது செல்வம், பெருமை, மகிமையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தலும் பலியும் நிறைந்த வாழ்வை தெரிந்து கொண்டு தமது பிதா தமக்கு கொடுத்தருளிய சகல நிந்தை அவமான வேலைகளையும் பூரண மனதோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொண்டு 33 வருஷ காலம் வேத சாட்சியின் வாழ்வு வாழ்ந்து கடைசியாக சிலுவையில் உயிர் துறந்தார். புனிதர்கள் நமது ஆண்டவராகிய திவ்ய மாதிரிகையை பின்பற்றினார்கள். இவ்வுலக சுகத்துக்காகவல்ல, பரலோக பாக்கியத்துக்காக தாங்கள் படைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து தங்கள் உடல் கேட்கும் அடாத திருப்திகரங்களை திருவருட் சாதனங்கள் உதவியால் மறுதலித்தார்கள். தங்கள் கண்களையும் இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாய் திருப்பினார்கள். தங்களை மயக்கி கெடுக்க தேடும் படைக்கப்பட்ட பொருட்களை பார்த்து, நாங்கள் உம்முடைய அடிமைகள் அல்ல, பரலோக பாக்கியமும் பரலோக காரியங்களுமே எங்களுடைய பொய்யான வீண் மகிமையையும் கடந்து போகும் வெட்கத்துக்குரிய இன்பத்தையும் கண்டு நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். அந்நித்திய காரியங்களை எல்லாம் நிந்தித்து நித்தியத்துக்காக மட்டும் வாழ்வது எங்கள் கடமை என்றும், அழியாத பாக்கியமே எங்கள் உன்னத பதவி என்பார்கள். இவ்வித உன்னத எண்ணங்களையும் உத்தம மாதிரிகைகளையும் நாம் பின்பற்றி அனுசரிக்கிறோமா? இவ்வுலகில் மிக அவசரமான ஆத்தும மீட்பராகிய ஒரே முக்கிய அலுவலை எத்தனை கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறார்கள். உலக காரியங்களுக்கு பின் தணிக்க கூடாத தாகத்தோடு ஓடுகிறார்கள். அழியாத பரலோக பாக்கியத்தின் மட்டிலோ வென்றால் அச்சத்துக்குரிய சோம்பலாயிருக்கிறார்கள். அபாயமும் பாவமான சந்தோஷங்களை தங்கள் உடல் அனுபவிக்க இடம் கொடுக்கிறார்கள். தங்கள் வீண் மகிமையை சற்றே பங்கப்படுத்துகிற ஒரு சொற்ப வார்த்தையால் கலங்கி ஆறா கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். இயேசுவின் திரு இருதய பக்தர்களோவெனில் திவ்ய இயேசுவின் பற்றுதல்களையும் மாதிரிகைகளையும்
அவருடைய பத்தினியாகிய புனித மார்க்ரீத் மரியம்மாளுடைய புண்ணிய பயிற்சிகளையும் தாராள குணத்தோடு பின்பற்றுவார்கள். புனித மார்க்ரீத் மரியம்மாள் தன் தலைவருக்கு இது காரியத்தில் எழுதினதாவது: அன்புக்குரிய இயேசுவின் திரு இருதயமானது சகலவித சிலுவைகளையும் எனக்கு அனுப்புவதினால் எனக்குண்டாகும் பலவீனமும் களைப்பும் எம்மாத்திரமென்றால் பாவம் நிறைந்த இச்சடலத்தை வெகு பிரயாசையோடு நான் சுமக்க வேண்டியிருக்கிறது. நான் சில சமயங்களில் துன்ப வேதனைகளால் சோதிக்கப்பட்டு எவ்வளவு ஆறுதலற்றவளாயிருந்தாலும் என் அன்புக்குரிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்து என்னை தைரியப்படுத்தாவிடில் நான் இறந்திருப்பேன். என் நிலைமை அவ்வளவு சகிக்க கூடாத நிலைமையாயிருந்தது. என் ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் நானே ஒரு சிலுவையாயிருக்கிறேன். ஆனால் சிலுவைகளும் துன்பங்களும் அவளுடைய இருதயத்துக்கு வெகு மனரம்யமாயிருந்தன. ஏனென்றால் இயேசுவோடு அவருடைய அன்புக்காக அவைகளை அனுபவித்தாள். திவ்ய இயேசு அனுப்பிய சிலுவைகள் போதாதென்றால் விசேஷ ஒருத்தல் முயற்சிகளையும் தன் சுபாவ சந்தோஷத்திற்கு எதிரிடையான இடைவிடாத பரித்தியாக பலிகளையும் அனுசரித்து வந்தாள். வரலாறு: புனித மார்க்ரீத் மரியம்மாள் தான் உலகத்தில் உள்ள சகலரிலும் பெரும் பாவி என்றும் ஆதலால் மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கும் மதிப்புக்கும் அல்ல, அவர்களுடைய இகழ்ச்சிக்கும் அவ மதிப்புக்குமே தான் பாத்திரம் என்றும் உண்மையில் எண்ணிக்கொள்வாள். இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எல்லோரும் தன்னை நிந்தித்து மறந்து போக வேண்டும் என்பதே அவளுடைய பெரிய ஆசை. இதை முன்னிட்டே எந்த சமயத்திலும் என்னை தாழ்த்தி ஒருக்க செய்வதை விட நீங்கள் உங்கள் அன்பின் அதிக பெரிய அத்தாட்சி எனக்கு காட்ட முடியாது என்று தன் சிரேஷ்டருக்கு எழுதுவாள். இந்த வார்த்தைகள் அவளுடைய இருதய பற்றுதல் இன்னதென்று உத்தமமாய் எடுத்து காட்டுகிறது. பிறர் தன் பேரில் குற்றம் சாட்டும் போது அல்லது தன்னை கண்டிக்கும் போது சாக்கு போக்கு சொன்னவள் அல்ல. தமது திருப்பாடுகளின் போது நிந்தை அவமானங்கள் நடுவில் மௌனமாயிருந்த திவ்ய இரட்சகரை பின்பற்ற சமயம் கிடைக்கிறதை பற்றி சந்தோஷப்படுகிறாள். தன்னை தாழ்த்தி கண்டித்தவர்களை தன் நல்ல நண்பர்களாகவும் பேருபகாரிகளாகவும் எண்ணி தன் ஜெபத்தில் அடிக்கடி அவர்களுக்காக இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி வேண்டிக் கொள்வாள். அவளிடத்தில் விளங்கிய புகழ்ச்சிதான் மடத்தின் மகிமை உத்தியோகங்களை தன்னால் இயன்ற வரையில் தவிர்த்து விலக்கி நடக்கும்படி அவளை தூண்டியது. தான் எல்லாருக்கும் அடிமை என்றும் எவருடைய கவனிப்புக்கும் தான் தகாதவள் என்றும் எண்ணி எல்லோரிலும் கடைசியாய் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஆவலால் மிக்க தாழ்ந்ததும் வருத்தமுமான அலுவல்களில் தன் சகோதரிகளுக்கு உதவி புரிய எப்போதும் தயாராயிருப்பார்கள். இவைகள்தான் புனித மார்க்ரீத் மரியம்மாளின் பரிசுத்தமும் உத்தமமுமான எண்ணங்களும் நன்மாதிரிகையும் ஆகும். இந்த புனிதர்களின் வாழ்வை நாம் வாசிக்கும் போது நமக்கும் இந்த சகோதரிக்கும் வெகு தூரம் இருக்கிறதென்று உணர்ந்தால் நிந்தை அவமானங்களுக்கு அஞ்சி ஓடுகிற நாம் உண்மையாகவே தாழ்ச்சியில் குறைவுள்ளவர்கள் என்றாகிலும் ஏற்றுக்கொள்ள கடவோம். நிந்தை அவமானங்களை ஆசைத்து தேடும் அவ்வளவு மேலான உத்தமத்தனம் நம்மிடத்தில் இல்லாதிருந்தாலும் நம்முடைய நடத்தைக்கு இயேசுவின் திரு இருதயம் அனுப்புகிற நிந்தை அவமானங்களையும் சிலுவைகளையும் பொறுமையோடாகிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு புண்ணியமாகிலும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கேவலமான சுபாவத்துக்கு இவ்வளவு எதிரியடையாயிருக்கிற இந்த புண்ணியத்தை நாமே நமது சொந்த பலத்தால் அனுசரிக்க முடியாது. ஆனால் தேவ கொடையால் எல்லாம் கூடும். ஆதலால் ஜெபம், பக்தி கிருத்தியங்கள், இயேசுவின் திரு இருதயத்தோடும் தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தோடும் ஒன்றிப்பு
திருவருட்சாதனங்களை அடிக்கடி பெறுதல், பஞ்சேந்திரியங்களை ஒருத்தல் முதலிய வழிகளை அனுசரித்தல். இஷ்ட பிரசாதம் தானே நம்மிடம் ஓடி வரும். ஆனால் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதய சகலத்துக்கும் மேலாய் உண்மையாகவே வஞ்சகமின்றி முழுதும் சிநேகிப்போமாக. இந்த திவ்ய அன்புதான் நமது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும், நமது பேரிலும் சிருஷ்டிகள் பேரிலும் நமக்குள்ள பற்றுதல்களை எல்லாம் களைந்தெறிந்து இவ்வுலக மகிமை சுகங்களில் இருந்து நம்மை பிரித்து நமது அழியாத பாக்கியமாகிய திவ்ய இயேசுவை பின்பற்ற செய்யும். இந்த கொடையை அடைய பின்வரும் ஜெபத்தை சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனவல்லிய ஜெபம். தேவன கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, என்னிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ அன்பை அதிகரித்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே,
தேவரீருடைய இருதயங்களினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும்
தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.